Hi everyone, welcome to my 50,000 home gym setup. First 50,000 எப்படி ஆச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் முதல்ல ஹோம் ஜிம் செட்டப்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ரீசெண்ட்லி ஐ எம் பிளெஸ்டு வித் க்யூட் பேபி கேர்ள். பொண்ணு வந்ததுக்கப்புறம் யாருக்காக இருந்தாலும் சரி டைம் சுத்தமாக இருக்காது, விடிய விடிய தூங்க விட மாட்டாங்க, எப்போவுமே ஒரு ஆள் கூட இருக்கணும். ஸோ இந்த வெளியே போய் ஜிம்மில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை கோமதி ஸ்பெண்ட் பண்ணுறதோ லிட்ரலி இம்பாசிபிள். அதே சமயம் ட்ரைனிங்கை குவிட் பண்ணுறதும் இம்பாசிபிள். ஏன்னா ட்ரைனிங் பண்ணலைன்னா நாள் ரொம்ப மோசமாக இருக்கும், அப்புறம் டிப்ரெஷனோட உச்சத்துலேயும் போயிடும். ஸோ இதனால் நானும் கோமதி என்ன பிளான் பண்ணோன்னா, வீட்லேயே ஒரு சிம்பிளான ஹோம் ஜிம் செட்டப் பண்ணிடலாம். அப்படி பண்ணிட்டோம்னா அவள் ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் பாப்பாவை பார்த்துப்பேன், சிமிலர்லி நான் பாப்பாவை பார்த்துக்கும் போது அவள் ஒர்க் அவுட் பண்ணுவாள். ஸோ மாற்றி மாற்றி பாப்பாவையும் நல்லா பார்த்துக்கலாம். ஐ எம் ஷுர் எங்களை மாதிரியே நிறையா ஃபேமிலிஸ் இருப்பீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம ஜிம் செட்டப் பார்க்கலாம். எவ்வளோ காசு ஆச்சுன்னு பார்க்கலாம், எதனால் இந்த ஜிம் செட்டப்பை நான் சூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகேங்க, நான் இந்த ஹோம் ஜிம்மை முடிஞ்ச அளவுக்கு மினிமலிஸ்டிக்காக அண்ட் எஃபெக்டிவாக வச்சுக்கணுன்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று, ரொம்ப ஓவராக எக்யூப்மெண்ட்டாக வாங்கி குவிச்சிட்டோம்னா வீடே அடைச்ச மாதிரி ஆயிரும், பாப்பாலாம் வச்சுக்கிட்டு அது ரொம்ப சிரமம். அதனால் ரொம்ப தேவைப்படுற எக்யூப்மெண்ட்டு தான் வாங்கியிருக்கேன். செகண்ட், நான் ஃபோக்கஸ் பண்ணது சேஃப்டி. இப்போ நான் ஒரு எக்யூப்மெண்ட் சூஸ் பண்ணுறேன்னா அதை எப்படி நான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது ரொம்ப சேஃபாகவும் இருக்கணும். ஏன்னா பாப்பா வீட்டில் இருக்குது, வீட்டில் டைல்ஸ் வேறு இருக்குது, வீட்டு ஓனர் ஏதாச்சும் உடச்சிட்டோம்னா ஆப்வியஸாக கற்றுவார். இதெல்லாம் மனசில் வச்சு தான் நான் ஹோம் ஜிம்மாகவே செட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வாங்கினது ஒரு 6 டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஆஃப் டம்பிளுங்க. ஃபஸ்ட்டு 5 kgயில் ஆரம்பித்து அப்படியே இந்த 6 பேர் போய் எண்ட் ஆகிற இடம் இதுன்னு பார்த்தீங்கன்னா 30 kgs. ஸோ இப்போ நான் என்னோடய லேட்டல் ரைஸு, ரியல் டெல் ஃப்ளைஸு அதெல்லாம் என்னால் ஒரு 20 kgsலையோ 30 kgsலையோ பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் லைட் வெயிட்டும் வாங்கியிருக்கேன். அண்டு கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒர்க் அவுட், இந்த செஸ்ட் ப்ரெஸ்ஸு, ஷோல்டர் ப்ரெஸ்ஸு, அதுக்கெலாம் என்ன சேலஞ்ச் பண்ணுற மாதிரி வெயிட் வேணும், அதுக்காக நான் ஹையர் எண்டாக 30 kgs வாங்கியிருக்கேன். இப்போ என்னென்ன பேர் ஆஃப் டம்பிள்ஸ் நான் வாங்கியிருக்கேன்னா 5 kg பேர் ஒன்று, அடுத்து 10 kg பேர் ஒன்று, இதுக்கு அடுத்து 12.5 kg பேர் ஒன்று, இதுக்கு அடுத்து நான் 17.5 kg, அதுக்கப்புறம் 22.5 kg, அப்புறம் கடைசியாக 30 kgs. இதுக்கு மேலே வாங்கி வைக்கலாம், ஆனால் இங்கே ஹோம் ஜிம்முக்கு அது தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நான் கட் பண்ணிட்டேன். டம்பிள்ஸ் மட்டும் வாங்கி வச்சா போதுமா? டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் மசிலை ஹிட் பண்ணுறதுக்கு நான் ஒரு மல்டி ஆங்கிள் பெஞ்சும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஒரு மல்டி ஆங்கிள் பெஞ்சு அண்ட் சில பல பேர்ஸ் ஆஃப் சேலஞ்சிங் வெயிட்டில் டம்பிள்ஸும் இருந்தால் போதும், உங்கள் ஒட்டுமொத்த பாடியும் நீங்கள் ஒண்டர்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோவை தான் நான் அடுத்தடுத்த வாரங்களில் போடுறேன். இந்த வாரம் ஹோம் ஜிம் செட்டப்பை பற்றி நான் வீடியோ போடுறேன். அடுத்த வாரம் இந்த செட்டப்பை வச்சு எப்படி புஷ் ஒர்க் அவுட் பண்ணலாம், புல் ஒர்க் அவுட் பண்ணலாம், லெக் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான செப்பரேட் வீடியோ இனி அப்கமிங் வீக்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். நிறையா டைப்பில் தம்பிள் இருந்தாலும் நான் ஏன் ஒரு ரப்பர் தம்பிள் ஹெக்ஸகனல் ஷேப்பில் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது சேஃப்டி. ஒரு ஸ்டீல் தம்பிள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கீழே போட்டால் டைல் டக்குன்னு உடஞ்சிரும். அதே சமயம் அது ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்ஜுரி கன்சர்னும் நிறையா இருக்குது. அதனால் நான் ஒரு கொஞ்சம் சேஃப்டி, அப்போ இது ரப்பர் தம்பிள் காலில் போட்டால் ஒன்றாகாதான்னு கேட்காதீங்க. ஆப்வியஸாக இதுவும் இன்ஜுரி காஸ் பண்ணும், ஆனால் ஸ்டீல் தம்பிளை கம்பேர் பண்ணக்குள்ளே கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். நான் ஏன் ஹெக்ஸகனல் ஷேப்பை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, கீழே நீங்கள் தம்பிளை வச்சிங்க அப்படின்னா இப்படி முன்ன பின்ன ஓடாது. இதே நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப் தம்பிளை சூஸ் பண்ணிங்கன்னா முன்ன பின்ன ஓடும். ஸோ இப்படி கீழே வச்சோன்னே உருண்டு போய் எங்கேயாச்சும் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த தம்பிளை யூஸ் பண்ணி நிறையா இது சாலிடாக ஸ்டடியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த தம்பிளை வச்சு நீங்கள் புஷ்அப்ஸு கூட எஃபெக்டிவாக கையில் இப்படி ஹோல்ட் பண்ணி புஷ்அப்ஸு கூட நீங்கள் எஃபெக்டிவாக எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹெக்ஸகனல் ஷேப்பை சூஸ் பண்ணேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் இப்படி அடுக்கி வச்சுட்டா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அசெண்டிங் ஆர்டரில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் 5 kg, 10 kg பேர் இங்கே வரும், 12.5, 17.5, 22.5, லாஸ்ட்டாக 30. தம்பிளை காமிச்சிட்டேன். இப்போ அடுத்து பெஞ்சுங்க. இப்போ பெஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய பெஞ்ச் இருக்குது. ஆனால் நான் ஏன் இந்த பெஞ்சை சூஸ் பண்ணேன்னா, ஒன்று நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மினிமலிஸ்டிக்கான பெஞ்சு, நிறையா ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணாது. அண்டு நம்ம பார்பிள் அதெல்லாம் வாங்கி நம்ம செஸ்ட் ப்ரெஸ்ஸு, பார்பிள் செஸ்ட் ப்ரெஸ்லாம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அதெல்லாம் வாங்கினோம்னா இடத்த ரொம்ப அடைச்சிக்கும்.
ஸோ நான் இங்கே பார்பிளுக்கான சப்போர்ட்டோ இல்லை ஸ்குவாட்டுக்கான சப்போர்ட்டோ எதுவும் வைக்கல. தம்பில் வச்சு தான் எஃபெக்டிவாக எல்லாத்தையும் பிளான் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னால், ஒன்று சிறுசாக இருக்குது, நிறைய ஸ்பேஸ் ஆக்குவே பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் நான் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இதை வச்சுக்க முடியும். இது ஃப்ளாட்டு, கொஞ்சம் இன்க்ளைண்டாக வச்சுக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் ஹை இன்க்ளைண்டாக வைக்கணும்னா இதே நம்ம ஷோல்டர் ப்ரெஸ் அதெல்லாம் வேணும், கொஞ்சம் அப்ரைட் 90 டிகிரியில். இது வந்து அப்ரைட்டு எனக்கு வேணாம், தேவைப்படாது. ஏன்னா அப்ரைட் ஆங்கிளில் நான் ஷோல்டர் ப்ரெஸ்லாம் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ஆங்கிள் தான் பண்ணுவேன். ஸோ இது ஃபஸ்ட் ஆங்கிள். இது இதை விட கொஞ்சம் டிக்ளைண்டு, இது இதை விட கொஞ்சம் டிக்ளைண்டு, இது வந்து ஃப்ளாட்டு. இதுக்கப்புறம் நான் டிக்ளைன் பண்ணோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக இப்படி மடிச்சுட்டு கீழே வச்சேன்னா இது ஃபுல்லி டிக்ளைண்டு. இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட் ஆங்கிளை இந்த பெஞ்சில் ஈஸியாக செட் பண்ணிக்க முடியும். இப்படி நான் செட் பண்ணுறனால ஒரே மசில் குரூப்பை என்னால் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்போ செஸ்ட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இதில் டிக்ளைன்டு செஸ்ட் ப்ரெஸ் பண்ணலாம், அப்படியே கொஞ்சம் மேலே வச்சு இன்க்ளைன்டு செஸ்ட் ப்ரெஸ்ஸும் பண்ணலாம். இன்க்ளைனில் எனக்கு 2 ஆங்கிள் இருக்குது. இந்த ஆங்கிள் வச்சுக்கலாம், இல்லைனா இந்த ஆங்கிள். எந்த ஆங்கிளில் நான் எஃபெக்டிவாக என் செஸ்ட்டை ஃபீல் பண்ணுறேனோ அந்த ஆங்கிளை வச்சு பண்ணிக்கலாம். இதே நான் வந்து சப்போஸ் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா இந்த டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வச்சுக்கலாம், ஸ்டாண்டிங்கில் பண்ணலாம். ஸோ இது எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸை கொடுக்குது. தம்பில் வச்சும் இந்த மல்டி ஆங்கிள் பெஞ்சை வச்சும் என்னால் ஒரு மசில் குரூப்பை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ட்ரெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. இதனால் நான் ஜிம்முக்கு போய் என்ன ரிசல்ட் எடுத்துகிட்டு வர முடியுமோ அதே சிமிலர் ரிசல்ட்டை என்னால் என் ஹோம் ஜிம்மை வச்சும் எடுத்துகிட்டு வர முடியும். இதே செட்டப்பை நீங்களும் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் எடுத்துகிட்டு வரும். அண்ட் ஃபைனலாக இந்த பெஞ்சில் என்னோட ஆங்கிளை லாக் பண்ணுறதுக்கு, லெக்கை லாக் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த சப்போர்ட்டுக்கு ஒரு ரப்பர் குஷனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கால் ரொம்ப அழுந்தி வலிக்காது. இப்போ நம்ம பெஞ்சை பார்த்துட்டோம், ஏன் நம்ம மல்டி ஆங்கிள் பெஞ்சை சூஸ் பண்ணோம், அதுலேயும் ஏன் பர்டிகுலராக இந்த மல்டி ஆங்கிள் பெஞ்சை சூஸ் பண்ணோம், அண்டு தம்பிள் பற்றி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதோட காஸ்டிங்கை பற்றி பார்ப்போம். இப்போது தம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் காஸ்டிங்கில் நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டீல் தம்பிள் ஒரு காஸ்ட்டில் இருக்கும், இல்லைனா வந்து இந்த சாண்டை வச்சு பிவிசி தம்பிள் வந்து ஒரு காஸ்டிங்கில் இருக்கும். இந்த ரப்பரில் வர்ற ஹெக்ஸகனல் தம்பிள் வந்து ஒரு காஸ்டிங்கில் இருக்கும். உங்களோட பட்ஜெட் இல்லை அப்படின்னா நீங்கள் பிவிசி தம்பிள் போயிருங்க, அதுதான் இருக்கிறதுலே வந்து சீப்பு. இதே வந்து கொஞ்சம் பட்ஜெட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரியே வந்து ரப்பரில் ஹெக்ஸகனல் தம்பிள் வரலாம். இது வந்து ஒரு 140 to 160 வரைக்கும் அந்த ரேஞ்சில் அவைலபிளாக இருக்கும். இப்போது நான் வாங்கின மாதிரி ரப்பரில் ஹெக்ஸகனல் தம்பிள் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரு அப்ராக்சிமேட்டாக 160 rupees வரும். இப்போது நான் வந்து ஒரு 6 டிஃப்ரெண்ட் பேர்ஸ் வச்சுருக்கேன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 195 கிலோ வருது. 1 கிலோ 160 ரூபாய்ன்னு வாங்கினீங்கன்னா 195 கிலோ வந்து க்ளோஸ் டு உங்களுக்கு ஒரு 32,000 கிட்ட தம்பிளே வந்துடும். அண்ட் இந்த பெஞ்சு வந்து 6,000லேருந்து 8,000 வரைக்கும் டிஃபர்ஸ். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேலை சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு நாமினலாக 8,000ன்னு பிளான் பண்ணிக்கிங்க. ஸோ இதே வந்து இந்த தம்பிளும் பெஞ்சுமே வந்து எனக்கு ஒரு 40,000 ரூபா ஆயிடுச்சுங்க. ஸோ இதை நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் நான் உங்களுக்கு இன்னொரு அட்வைஸ் சொல்கிறேன். இப்போ என்ன தான் இங்கே கீழே வந்து ஒரு ரக்குடாக வந்து ஒரு கிரிப்பாக இருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாலும் நீங்கள் டைலில் வச்சு பண்ணும்போது சம்டைம்ஸ் அது முன்ன பின்ன போக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வெயிட்டை தூக்கிட்டு நீங்கள் பெஞ்சு முன்னாடி போனீங்கன்னா கண்டிப்பாக இன்ஜுரி ஆகக்கூடிய வாய்ப்பும் அதிகம். ஸோ இந்த மாதிரி இன்க்ளைன் பெஞ்சை நீங்கள் டைலில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு யோகா மேட்டை வாங்கி போட்டுக்குங்க. அண்ட் ஒரு யோகா மேட் வாங்குறது உங்களுக்கு எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ஒரு யோகா மேட் இருக்கும்போது நீங்கள் ஹார்ட் சர்ஃபேஸில் மொட்டிக்கிட்டே அழுந்தாமல் நீங்கள் எஃபெக்டிவாக கம்ஃபர்டபுளாக ஸ்ட்ரெச்சும் பண்ண முடியும். இந்த யோகா மேட் வந்து ஒரு 600 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே வந்து நிறையா ப்ரைஸ் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நான் இதை வந்து ஒரு 800 ரூபாய்க்கு வாங்கினேன். சரி, இப்போ ஒர்க் அவுட்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னல் வெயிட்டை யூஸ் பண்ணி மட்டும் பண்ணுறதில்ல, பாடி வெயிட்டை யூஸ் பண்ணியும் பண்ணுவோம் கரெக்டாக. அந்த பாடி வெயிட் ஒர்க் அவுட்டை சேலஞ்சிங்காக மாற்ற நான் வாங்கின அந்த ஒரு நவீன எக்யூப்மெண்ட் தான் இந்த வெயிட்டட் பெல்ட். ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் இடுப்பை சுற்றி போட்டு ஒரு பிளேட்டை வந்து ஆட் பண்ணி இங்கே கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஓன் பாடி வெயிட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வெயிட் ஆட் பண்ணுறீங்க. ஸோ நான் அந்த எக்ஸ்ட்ரா வெயிட் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து 2 10 kg ரப்பர் பிளேட்டை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கணும் அப்படின்னா வந்து ரப்பர் பிளேட் வந்து சம்வேர் பிட்வீன் 120 to 140 rupees வரும். ஸோ 20 கிலோ நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு தோராயமாக 2,500 ரூபாய்க்கு உங்களால் இதை வாங்க முடியும். இப்போ அதை மாட்டி காமிக்கவா? இதோட மெக்கானிசம் ரொம்ப சிம்பிள் தான். சும்மா செயினை அவங்களே கொடுத்துருவாங்க. செயினை வந்து இந்த எண்டில் இந்த கொக்கியில் நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ மாட்டிட்டு இதை அப்படியே எடுத்து உள்ளே விட்டு இந்த ஹூக்கில் வந்து நீங்கள் வந்து சொருவிட்டிங்கன்னா முடிஞ்சு. ஸோ இந்த செட்டப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்படி மாட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா புல்லப் இருக்குல்ல, நம்ம வெயிட்டட் புல்லப் பண்ணலாம், வெயிட்டட் சின்னப் பண்ணலாம்.
ஸோ இது வந்து ஒரு வேறு லெவல் எஃபெக்டிவான ஒர்க் அவுட். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த ஹோம் ஜிம் செட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. இதில் வந்து நம்மளால் வந்து இந்த லேட் புல் டவுன்லாம் பண்ண முடியாது. பேக் ஒர்க் அவுட் நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பெஞ்சை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ரோயிங் பண்ணலாம், ரியல் டெல்ட் ஃப்ளைஸ் பண்ணலாம். ஆனால் இந்த புல் மூமெண்ட்டை சேலஞ்சிங்காக பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த எக்யூப்மெண்ட்டும் வீட்டில் இல்லை. ஆனால் ஒன்று இருக்குது, புல்லப் பார். ஸோ அந்த புல்லப் பாரில் நம்ம பாடி வெயிட்டை வச்சு பண்ணோம்னா எஃபெக்டிவாக தான் இருக்கும். அதை இன்னும் சேலஞ்சிங்காக மாற்றத்தான் இந்த வெயிட்டட் புல்லப் செட். ஸோ இப்போ புல்லப் பாரும் மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஆனால் நான் ஏன் என் வீட்டில் இந்த பர்டிகுலர் புல்லப் பாரை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, வாடகை வீடுங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ட்ரில் பண்ணுறேன், ஆணி அடிக்கிறேன் அப்படிலாம் சொன்னால் ஓனர் கண்டிப்பாக விடவே மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த ஃப்ரிக்ஷனில் அட்டாச் பண்ணுற மாதிரியான ஒரு புல்லப் பாரை வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் வந்து மேலே புல்லப் பாரை வச்சு நீங்கள் புல்லப்பும் அடிச்சுக்கலாம். இதே வந்து கொஞ்சம் மிடில் வச்சு இந்த ஆஸ்திரேலியன் ரோயிங்கு, ஆஸ்திரேலியன் புல்லப்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லை பாடி வெயிட் ரோயிங்கு இதெல்லாம் வந்து நான் கீழே செட் பண்ணி கூட என்னால் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து மல்டிபிள் அட்வான்டேஜும் இருக்குது. அதே சமயம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சம்டைம்ஸ் வந்து ஃப்ரிக்ஷன் லூஸாக இருக்கும்போது ஸ்லிப்பாகவும் இருக்குது. ஸோ ஒவ்வொருக்கா பண்ணும்போது அதோட ரிஜிடிட்டியை மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ப்ரைஸிங்கும் வந்து நிறைய ரேஞ்சில் இருக்குங்க. நான் வாங்கினது வந்து ஒரு 1800 ருபீஸ்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஐம் ஷூர் நீங்கள் செக் பண்ணால் உங்களுக்கு நிறைய பெட்டர் புல்லப் பார் கிடைக்கும். ஓகேங்க. ஸோ அடுத்து கோர் ஒர்க் அவுட்டுக்கு நம்ம வந்து பெருசாக எதுவும் வாங்கலை. கோருக்கு நம்ம வந்து பிளாங்க் பண்ணலாம், வெயிட்டட் பிளாங்க்ஸ் பண்ணலாம். அதே சமயம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு வந்து நான் இந்த ஆப் ரோலரும் வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து நம்ம கோர் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதர் ஆப் ஒர்க் அவுட்டை வந்து நம்ம ஹேங்கிங், லெக் ரைஸ், நீ ரைஸ்ன்னு சொல்லி நம்ம வாங்கின புல்லப் பார்லேயே நம்மளால் பண்ணிட முடியும். ஒர்க் அவுட்டுக்கு இத்தனை வாங்கியிருக்கோம், ரெக்கவரிக்கு 1-2 வாங்கணும்ல. ஸோ ஒன்று ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு நம்ம யோகா மேட் வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து இந்த ஃபோம் ரோலர் இருக்குது. இந்த ஃபோம் ரோலர் வச்சு நம்ம வந்து மசில்ஸை ரோல் பண்ணி கொஞ்சம் பெட்டராக வந்து மசில்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபோம் ரோலர் ஒரு எவ்வளோ, ஒரு 500 to 800. இதே மாதிரி ஆப் ரோலர் 200 to 500. ஓகேங்க. நான் ஒரு எக்யூப்மெண்ட்டை காட்ட மறந்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் பேரலெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக நீங்கள் புஷ்அப்ஸை வந்து ஃப்ளோரில் வச்சு கையில் வச்சு பண்ணுறீங்க கரெக்டாக. ஸோ இதில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெப்த்து போக முடியும் புஷ்அப்ஸில். அண்ட் இது புஷ்அப்ஸ் மட்டும் இல்லை, இதில் நீங்கள் வந்து நிறைய கேலிஸ்தனிக் மூவ்மெண்ட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். லைக் எல் சிட்டு, ஹேண்ட் ஸ்டாண்டு, பைக் புஷ்அப்ஸு, இதெல்லாம் பெட்டராகவும் உங்களால் ஒரு பேரலெட் இருந்தால் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு நான் பெஞ்சுக்கு சொன்ன அதே ரூல் தான். நீங்கள் டைலில் வச்சு இதை பண்ணுறீங்கன்னா யோகா மேட்டுக்கு மேலே வச்சு பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு பெட்டர் கிரிப் கிடைக்கும். அண்டு இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்லணுன்னா இதுவும் சம்வேர் பிட்வீன் 1000 to 3000க்குள்ளே நிறையா ப்ரைஸ் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நான் வாங்கினது ஒரு 2000 வந்துச்சு. ஹோம் ஜிம்மில் வாங்கினதுலேயே என்னோடய ஃபேவரட்டான பொருள் இதுதாங்க. நம்ம ஓடி ஆடி ஒர்க் அவுட் பண்ணுறலாம் எதுக்கு? மிரரில் நம்ம பார்க்கும்போது நம்ம உடம்பு வேறு லெவலில் இருக்கணும் அண்ட் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணணும், அதுக்கு தானே. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மிரரை வாங்கியிருக்கேன். இதை நான் வந்து 8000 ரூபாய்க்கு வாங்கினேங்க. ஸோ இந்த மிரர் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு வேறு லெவல் மோட்டிவேட்டருங்க. ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் பண்ணிவிட்டு இந்த கண்ணாடியில் ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது வர்ற போதை, அது ஒரு சூற போதை. அந்த போதை தான் நம்ம அடுத்தடுத்து இன்னும் இன்டென்ஸாக புஷ் பண்ணணும், இன்னும் இன்டென்ஸாக புஷ் பண்ணணும்னு சொல்லி தோணும். ஸோ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணோம்னா சுற்றி போய் கண்ணாடியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து நம்மளை பார்த்து நம்ம மோட்டிவேட் பண்ணிப்போம். வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப வந்து கண்ணாடி பெருசாக இருக்காது. அதனால தான் நம்ம நண்பரை வந்து 8000 ரூபா காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். ஓகே நண்பர்களே, என்னோடய ஹோம் ஜிம் டூர் முடிஞ்சு. நீங்கள் நான் செலவு பண்ண அளவுக்கு அதே மாதிரி செலவு பண்ண அவசியம் இல்லை. இதை விட உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக வேணும்னா டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பிவிசி மெட்டீரியல்லாம் நான் வாங்கினதை விட விலை ரொம்ப கம்மி தான். நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம், எப்படி ஒரு எஃபெக்டிவாக ஹோம் ஜிம் செட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்டு எங்களோட எக்யூப்மெண்ட்டே இல்லை, நான் ஒர்க் அவுட்டே பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கு தான் நான் ஹோம் ஒர்க் அவுட் வீடியோவும் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே அதை அட்டாச் பண்ணுறேன், வேணுன்னா நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ரோ எக்யூப்மெண்ட் மட்டும்தான் காமிச்சிருக்கீங்க, ஒர்க் அவுட்லாம் காமிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து வர்ற வாரங்களில் எல்லா பாடி பார்ட்டுக்கும் தனித்தனி ஒர்க் அவுட் ரொட்டீன் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. அண்ட் நான் அடுத்த வாரம் உங்ககிட்ட ஒரு நல்ல வீடியோவோடு வர்றேன். டாட்டா.